மத்தேயு 13:17-3. அப்போது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே மோசே எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள்ல நாம் எலியாவை குறித்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். கடந்த நாட்கள்ல ஆபிரகாம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் பெற்றாரு, பரலோகத்துக்கும் போனாரு. ஈசாக்கு இந்த உலகத்திலும் தேவனால் ஆசீர்வாதம் பெற்று பரலோகத்துக்கு போனாரு. ஆபிரகாமுடைய பேரன் யாக்கோபு, ஈசாக்குனுடைய மகன் யாக்கோபும் இந்த உலகத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டு பரலோகத்துக்கு போனாரு. இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்துட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு போகணும். என்னதுங்க? இந்த உலகத்துல எல்லாம் ஆஸ்தி பாஸ்தி சம்பாதிச்சு அதை இதை செஞ்சுட்டு இந்த உலகத்தோட வாழ்ந்து நம்ம போயிடக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்டு நாம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்கு தான் சபைக்கு வந்திருக்கீங்க, அதுக்கு தான் நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்க. வெந்தது திண்டி விதி வந்தா சாவலான்ற நிலையில வரல. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் தான் பரலோக ராஜ்யத்தை தர முடியும். இப்போ பாத்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் இந்த உலகத்துல ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போயிட்டாரு. அதே போல இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு ஆல்ரெடி தகுதியானவங்க வேதம் சொல்லுது, படிச்சோம் இல்லையா? அதே போல இந்த எலியா பரலோக ராஜ்யத்திற்கு போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பைபிள்ல இருக்குது. நம்ம தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானா அடுத்தது யார் பரலோகத்துக்கு போனார் வசனம் இருக்க, யோசிச்சுக்கினே இருங்க. ஏனோக்கு போனாரா இல்லையா? சொல்லுங்க. ஏனோக்கு போனாரு. அப்புறம் யார் போனது? தரித்திரம் போனா, தரித்திரனாக லாசரு. அப்புறம் வேற யார் போனது? பலர் போனாங்க. நம்ம என்ன தியானிச்சுட்டே போலாம். அப்புறம் அந்த கல்லன், இயேசுவின் கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்த அந்த கல்லன் எங்க போனா? பரதீசிக்கு போனா. அப்படி பரதீசிக்கு போனான்னா பரலோக ராஜ்யத்துக்கு போனான்னு தான் அர்த்தம். இப்போ இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போனதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதே போலதான் இங்க எலியாவை குறித்து வேதம் சொல்லுது. நான் சொல்ல போறேன். எலியா எப்பேற்பட்டவனா இருந்தார் பாருங்க. சோத்திரம் எடுத்து படிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 25-26. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசம் எங்கு மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகர் இருந்தாங்க. போதும் பாருங்க. இந்த இடத்துல எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்க. புதிய ஏற்பாட்டில் கூட எலியாவை குறித்து நம்ம ஏற்கனவே படிச்ச மத்தேயு 17:3 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மோசேயும் எலியாவும் பேசி கொண்டு இருக்கிறாங்க ஜெபிக்கும் போது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலியா குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு சொல்றாரு, எலியா நம்மை போல, சொல்லுங்க பார்க்கலாம், பாடுள்ள மனுஷன். எலியா பெரிய தீர்க்கதரிசி என்றதுனால அவருக்கு பாடு ஒண்ணும் பிரச்சனை ஒண்ணும் இல்லாம இல்லை. அவருக்கு என்ன இருந்தது? பாடுகள், பிரச்சனைகள் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த எலியா
இந்த உலகத்துல வாழும்போது ஒரு பெரிய ஊழியம் செஞ்சார். பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1-24 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரம் முழுவதும் படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டது? எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுல முதல் எலியாவை குறித்து சொல்லப்படுகிற இடம் எதுனா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். படிக்க வேணாம். அங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எலியா செய்த காரியங்கள். எலியா தீர்க்கதரிசி ஒரே தீர்க்கதரிசனம் சொல்றாரு, என் வாக்கின்படியே அல்லாமல் மழை ஆகிலும் பனி ஆகிலும் பெய்யாதுன்னு சொல்றார். அதே போல மழை எல்லாம் நிக்குது, பனியெல்லாம் நின்னுது. 3 மாசம் 3 வருஷம் என்ன இருக்கு? பஞ்சம். லேலுயா. அது மாத்திரம், அவர் கேரித்தார் சண்டையில போறாரு, அங்க தண்ணீர் குடிச்சுக்கிட்டு காகத்தாலே போஷிக்கப்படுறாரு. அதுக்கு பிறகு கேரித்தாட்டு தண்ணீர் வற்றி போன உடனே விதவையின் வீட்டுக்கு போய் என்ன பண்றாரு? அங்கே போஷிக்கப்படுறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை விட்டு பின்மாற்றமா போயிடுறாங்க. பின்மாற்றமா போன உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஸ்தோத்திரம், அவர்களை அக்கினியை, வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அந்த பலியை பட்சித்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் தம் பக்கமாய் திருப்புகிறார், தேவன் பக்கமாய் திருப்புகிறார். அதுதான் நம்ம பாடின, கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றே ஆர்ப்பரிப்போ. இவளால் பாகால் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவர் கர்த்தர், அல்லேலூயா, அங்கே கர்த்தர் பக்கமாய் கொண்டு வருகிறார், மழையை கட்டளிட்டு கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். அதே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-21 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, எலியா சோர்ந்து போகிறார். எலியா என்ன பண்றாரு? சோர்ந்து போகிறார். எசபேல் என்ன பண்றா? எலியாவின் தலையை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பயந்து சூரிய செடியின் கீழ் போய் என்ன பண்றார்? படுத்துக் கொள்றார். தேவனே, நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி சோர்ந்து போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. சோர்வுகள் எல்லாருக்கும் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு எல்லாருக்கும் வரும். சோர்ந்து போய் பின்மாற்றமா போறவன் தான் தேராம போயிடறான். சோர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி டக்குன்னு உள்ள வந்துடுறவன் எலியாவை போல பழிச்சுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ சோர்ந்து போன எலியாவை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தூக்கி நிறுத்துகிறார். 4வது காரியத்தை பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் நீங்க 1-29 வசனம் அந்த அதிகாரம் முழுது படிச்சு பாத்தீங்கன்னா, ஆகாப்பை எலியா என்ன பண்றாரு? எச்சரிக்கிறார். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1-18 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எலியா என்ன பண்றாருன்னா அக்கினியை இறக்கி ராஜா எலியாவை கூட்டிக்கிட்டு வரும்படியா 50 பேராக அனுப்புறான் எலியாவை பிடிக்கிறதுக்கு. எலியா என்ன பண்றாருன்னா அக்கினி இறக்கி அந்த 50 பேரெல்லாம் என்ன பண்றாரு? கொண்டு விடுகிறார். அல்லேலூயா. எல்லாரையும் கொன்று விடுகிறார். இப்படியாக எலியாவினுடைய காரியம் பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஜனங்களை மனம் திரும்ப வச்சாரு, பஞ்சத்தை வர வச்சாரு, அக்கினி இறக்கி ஜனங்கள் அங்க இருந்த மக்களை கொன்று போட்டாரு, சோர்ந்து போனாரு, ஆகாப்பை எச்சரிக்கிறாரு. பல காரியங்கள் எலியா வாழ்க்கையில நடக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். பல காரியங்கள் எலியா வாழ்க்கையில நடக்குது. நடந்தாலும் அவர் பரலோகத்துக்கு போனார். அதான் முக்கியம். இந்த உலகத்துல அப்படியே இருந்துட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாது. எவ்வளவுதான் என்ன செஞ்சாலும் சரி பரலோகத்துக்கு போயிடும். சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போயிடணும்? பாஸ்டர் பார்,
பரலோகத்துக்கு போனோம்னு சொல்லி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிச்சிடுவார் போல். நீ நிச்சயமா போக மாட்டேன். வயசாகி செத்ததுக்கு அப்புறம் நல்லா என்ன பண்ணுவேன், போவேன்னு நினைச்சுக்கணும். அவர் அலேலுயா சொல்லுங்களேன், அலேலுயா. நிறைய காரியம் இருக்கு பாருங்க. இந்த எலியா பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. ரெண்டு ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் படிக்கணும். புரியுதா? எல்லாரும் பைபிள் படிக்கணும். ஒரே ஆள் படிச்சுன்னு கூட. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எலியா பரலோகத்துக்கு ஏறி போனான். இதான் முக்கியம். பூமி நம்மள என்ன பண்ணிக்கிட கூடாது, எழுத்துடக்கூடாது. பரலோகத்துக்கு எலியா ஏறி போனார். தன் ஊழிய நாட்களிலே தன்னுடைய வாழ்நாள் முடிகிற நேரத்தில் ஸ்தோத்திரம், எலியா மிகுந்த சோர்வு அடைந்து ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்குங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு அவரை என்ன பண்றாருன்னா பல வழியில் அவரை நடத்தி ஆண்டவர் அவரை நடத்துறாரு. ஆனாலும் கடைசியில எலியா அவனுடைய வாழ்க்கை கடைசியில எலியா வாழ்க்கை முடிகிற நேரத்துல அவர் பரலோகத்துக்கு போனார். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய முடிவு எப்படி இருக்குன்னா பரலோகத்துக்கு போறதா இருக்கணும். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நமக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். எவன் பாக்குறது பரலோகம்? நீ இயேசு ஏத்துக்கிட்டு இன்னும் கூட எவன் பாக்குறான்? பரலோகத்துக்கு போறேன்னா எவனுக்குன்னா தெரியும். ஏதோ சும்மா சபைக்கு வரேன்ற மாதிரி இருக்கக்கூடாது. நீ அதோட மோசமானது வேற எதுவுமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எதோட மோசமானது? எனக்கே தெரியல. நான் போறேன்னா எனக்குன்னே தெரியும். ஏதோ அந்த போட ஞானசனம் கொடுத்தாங்க, போனேன். அங்க போனோம். எங்க போனோம் சொல்லுங்க? எங்க போனோம்? அங்க கை நீட்டுங்க. அங்க போய் சேர்ந்தணும். பாருங்க, எலியாவுடைய வாழ்க்கை முடிகிற தருணத்துல பாருங்க பல காரியங்களை எலியா செஞ்சாரு. பல காரியங்களை செஞ்சாரு. எலியா பல காரியங்களை செஞ்சாலும் கடைசி தன் வாழ்நாள்ல கடைசி காலத்துல அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அந்த பரலோகத்துக்கு ஏறி போகிறதுக்கு அவர் கடந்து சென்றார். பரலோகத்துக்கு ஏறி போன அவர் கடந்து வந்த பாதை 4 காரியம் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எந்தெந்த வழியெல்லாம் கடந்து வந்தார்? கடைசியில அவர் அக்கினி இறக்கந்து சாரிபாத விதவை போடுறது இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அவருடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் அவருக்கு ஒரு முடிவை கொடுக்கிறாரு. இப்ப அவர் எங்க போனோம்னு சொன்னா பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளணும். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா எலியா என்ன பண்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம், என்ன செய்யறாரு பாருங்க. இதுதான் இன்னைக்கு செய்தி. இந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு எலியா 4 இடத்தை கடந்து போனார். சொல்லுங்க, எத்தனை இடம்? முதல் கில்கால். சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். 2வது பெத்தேலுக்கு போனார். சொல்ல மாட்டீங்களா? 3வது எரிகோவுக்கு போனார். எரிகோ சொல்லுங்க, எரிகோ. 4வது யோர்தானுக்கு போனார். சொல்லுங்க, 4 இடத்துக்கு போனார். மற்ற காரியத்தெல்லாம் அப்படியே நிறுத்துங்க. அக்கினி இறக்கந்து எல்லா காரியத்தையும் நிறுத்திட்டு இப்ப கடைசியில அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்பாக அல்லேலூயா அவர் செய்த காரியம்னா 4 காரியம் செஞ்சார். அந்த 2ஆம் அதிகாரத்துல 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல தான் அந்த 4 காரியம் இருக்கு.
அந்த 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அது எலியாவினுடைய காரியத்துக்கு அது பொருந்தும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்ம ஆபிரகாமை குறித்து பார்த்தோம், அவருக்கு ஒரு சில காரியம். ஈசாக்கு காரியம் பார்த்தோம், அதுக்கு ஒரு காரியம் பொருந்துச்சு பரலோகத்துக்கு போறதுக்கு. யாக்கோபை குறித்து நாம் பார்த்தோம். இப்போ எலியாவுக்கு அவர் பரலோகத்துக்கு போறதுக்கான காரியம் என்ன இருந்தது, அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சுருக்கமா டக்கு நான் முடிச்சிடுறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. டக்குன்னு யாராவது ஒருத்தர் எடுங்க. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நல்ல கவனிங்க, இந்த எலியாவினுடைய காரியத்தை நீங்க செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, வரங்களை கூட பெற்றுக்கொள்ளலாம். இந்த 4 அனுபவத்தை நீங்க கடந்து வந்தீங்கன்னா, ரெட்டிப்பான வரத்தை யார் பெற்றுக்கொண்டது? எலிசா பெற்றுக்கொண்டார். நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகலாம், உங்களுக்குள்ள ஆவியானுடைய வரங்களும் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ரெட்டிப்பான வரங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடும். கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப பாருங்க, கில்காலுக்கு என்ன பண்றாரு? கில்கால்ல இருந்து வெளியே வர்றாரு. இப்போ எலியா கில்கால்ல இருந்து வெளியே வர்றார். கில்கால் என்று சொன்னால் என்ன தெரியுங்களா? வட்டம். சொல்லுங்க பார்க்கலாம். வட்டம். வட்டத்திலிருந்து வெளியே வர்றார். எலியாவும் எலிசாவும் ஸ்தோத்திரம். எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு, எலிசா ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக் கொள்றதுக்கு 2 பேரும் எங்க போறாங்கன்னு சொன்னா, கில்காலை விட்டு வெளியே வராங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். வட்டத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு வட்டம். பல அர்த்தங்கள், பல கில்காலிலே பல காரியங்கள் நடந்திருக்கு, நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. நான் கில்கால நடந்த காரியங்களை குறித்து பேசல. கில்காலுடைய அர்த்தம் என்னன்னா வட்டம். சொல்லுங்க பார்க்கலாம். வட்டம். சர்க்கிள் இருந்து வெளியே வந்தாங்க. ஒரு வட்டத்திலிருந்து என்ன பண்ணாங்க? 2 பேரும் வெளியே வந்தாங்க. இதுதான் முக்கியம். அல்லேலூயா. நம்ம என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? முதலாவது வட்டத்தை விட்டு வெளியே வரணும். சொல்லுங்க பார்க்கலாம். வட்டத்துல மாட்டிக்கொண்டு இருக்க கூடாது. ஒரு சர்க்கிள்ல மாட்டிக்கொண்டு இருக்க கூடாது. சர்க்கிள்ல மாட்டிக்கூடாது. வேதம் சொல்லுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தை. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சூழ்ந்து இருக்கிறது நம்ம பாவம் என்ன? ஒரு வட்டத்துல மாட்டிக்கொண்டிருப்போம். அல்லேலூயா. ஏதோ ஒன்றுல நம்ம மாட்டிக்கொண்டிருப்போம். சுற்றி நம்மளை சுற்றி இருக்கலாம். நாம பரலோக ராஜ்யத்துக்கு போக கூடாதபடி ஒரு சில வட்டத்துக்குள்ள மாட்டிக்கொண்டு இருப்போம். பிரைஸ் தி லார்ட். சோ வேதம் சொல்லுது, ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14 இருந்து 19 வசனத்தை வீட்டுல போய் படிச்சு கொள்ளுங்க. என்ன சொல்லுதுன்னா, லோத்து என்ன பண்றாருன்னா ஆபிரகாமோடு கூட ஐக்கியமா இருக்கிறார். 13ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல ஐக்கியமா இருக்கிறார். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் விட்டு பிரிந்து எங்க போயிட்டாருன்னா சோதோம் கொமாராவுக்கு போயிட்டான். சோதோம் கொமாராவில் போய் என்ன பண்ணிட்டான்? மாட்டிக்கொண்டான் அல்லது சிக்கிக் கொண்டான். புரியுதா? மாட்டிக்கினான். அங்க போய் சிக்கிக் கொண்டான். அந்த வட்டத்துல மாட்டிக்கொண்டான். அவன் வரவே என்ன பண்ணல, முயற்சி பண்ணவே இல்லை. ஏற்கனவே சோதோம் கொமாராவில் இருக்கும்போது மற்ற ராஜாக்கள் அவனை அடிமையாய் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அதுல இருந்து ஆபிரகாம் தப்பி வச்சு கொண்டு வந்தாலும் மறுபடியும் அவன் எங்கதான் போறான்?
எங்கதான் போறான்? மறுபடியும் சோதோம் கொமோராக்கு தான், அந்த வட்டத்துக்குள்ளதான் போறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்மை சுற்றிலும் ஒரு வட்டம் இருக்கும். நம்மை சுற்றிலும் இந்த வட்டத்தை விட்டு வெளியே வரணும். அதுலயே போய் என்ன பண்ணக்கூடாது, மாட்டிக்கிட்டீங்கன்னா அது ஒன்று சிக்கி என்ன பண்ணிடும், ஒன்று சிக்கிக்கிட்டீங்கன்னா நம்மளை விடவே விடாது. வட்டத்தை தாண்டணும். சொல்லுங்க பார்க்கலாம். தாண்டி வரணும். ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-5 வசனத்தை படிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னார், நீ தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு வான்னு சொன்னாரு. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதுல சிக்கிக்கொண்டு இல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. ஒரு வட்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்க கூடாது. சிக்கிக்கினா சின்னாபனம் ஆக்கிடும் பிசாசு. நம்ம என்ன பண்ணா, அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரணும். நீ விடுவிச்ச உடனே போய் 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 சிக்கி 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 மாட்டிக்கொள்ள கூடாது. அவன் வட்டத்துல இருந்து வெளியே வந்துடணும். பாரம்பரியம் என்ன வட்டம்? சொல்லுங்க, என்னதுங்க பாரம்பரியம்? என்ன வட்டம்? உலக காரியம். நான் நிறைய எடுத்தேன், நான் விட்டுறேன். பாரம்பரியம் என்ன வட்டம்? விட்டுறணும். அதிலேயே மாட்டிக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு வட்டத்துல சிக்கிக்கிட்டு அதை விட்டு வெளியே ஏன் சிஸ்டர் இதை செய்யல, அவன் பாஸ்டர் இது என்ன பண்றது தெரியலையே, அது ஒரு வட்டம். இது என்னால முடியலையே. ஒரு வட்டத்துல என்னைக்குதான் உடைச்சிட்டு வெளியே வர போற? இது என்னால முடியலையே. முடியாதுன்னா முடியாதுதான். நீ உடைக்கணும். அது எலியா எலிசாவை போல உடைக்கணும். அப்பதான் அடுத்த ஸ்டெப் பரலோகத்துக்கு நீங்க முன்னேற முடியும். ஆண்டவருக்கா பயன்படுறதுக்கு வரங்களை கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். வரங்களை கிருபைகளை விட்டுருங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்து யோசிங்க. நீ ஒரு வட்டத்தை விட்டுட்டு நீயே ஒன்னு யோசிச்சு வர வட்டத்தை போட்டுக்கிட்டு நீ அதிலேயே இருந்தீன்னா வெளியே வரவே முடியாது. சொல்லுங்க பாக்கல, வெளியே வரவே முடியாது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் நீங்க 4ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, ஆதி நாட்கள் நம்மனா ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டாங்க. அங்கே இருந்தான். ஒரு வட்டம்னா அவங்க எல்லாம் சொல்றான், நம்ம எல்லாம் ஒரே இடத்துல இருப்போம், நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயும் சிதறி போகாதபடி பாபேல் கோபுரத்தை கட்டுவோம், நம்ம இங்கேயே இருக்கலாம்னு சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ள இருந்தா ஆண்டவர் இறங்கி வந்து என்ன பண்ணாரு, நீ ஒரு வட்டத்துல இருக்கிற, நான் சிதற அடிக்கிறேன், எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்கப்பா, சிதற அடிச்சுட்டாரு. நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்றேன். நம்ம ஒரு சில நேரம் பாரம்பரியத்துல உலக காரியங்களை நம்ம கூட நம்முடைய இனஜன பந்துக்கள் நம்ம கட்டி வச்சிருப்பாங்க. வெளியே வரணும். நம்ம தடுக்கிற ஆட்கள் அநேகர் இருப்பாங்க. போவாத கட்டு இருக்கும், பாவ கட்டு இருக்கும், பலவிதமான சூழ்நிலையாக அந்த சர்க்கிள் நம்மை சுற்றி இருக்கும், நம்ம சூழ்ந்து நிற்கிற பாவம் இருக்கும். என்ன ஆச்சு, எல்லாரும் கபகபன் போறீங்க, அவங்களும் போறாங்க, இவங்களும் போறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கட்டை விட்டு என்ன பண்ணணும், வெளியே வந்துடணும். சொல்லுங்க பார்க்கலாம். நீ கட்டப்பட்டினா முடிஞ்சு போச்சு. அது சர்க்கிள் விட்டு தாண்டணும். சொல்லுங்க பார்க்கலாம். வெளியே வந்துடணும். நீ கர்த்தருடைய சர்க்கிள் இருந்தீனா பிசாசு என்ன பண்ண மாட்டான். யோபு கர்த்தருடைய வேலியில இருந்தான். பிசாசு அவன் என்ன பண்ண முடியல, தொட முடியல. கர்த்தருடைய சர்க்கிள்ல நீங்க உள்ள கர்த்தருடைய வட்டத்துல இருந்தீங்கன்னா உன்னை தொட மாட்டான். நான் வேற வட்டத்துக்குள்ள இருந்து சிக்கி அப்படியே தவிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம தொடர்ந்து வெளியே வர முயற்சி பண்ணி வெளியே வந்துடணும். ஒரு அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க, ஸ்தோத்திரம். எடுங்க பார்க்கலாம். 2ஆம் வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, போதும் போதும் பாருங்க. அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆரம்ப ஜெபம் ஆரம்பிக்கும் போது யாரு வந்திருந்தீங்க? இங்க என்ன பாட்டு பாடணும்?
எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, பெத்தேலுக்கு போ. சொல்லுங்க, பெத்தேலுக்கு வந்தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், கவனிக்கிறீங்களா? எதுக்கு வந்தாங்க? வட்டத்தை விட்டு வந்த உடனே, நாம கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே எங்க வரணும் தெரியுமா? பெத்தேலுக்கு வரணும். வட்டத்தை விட்டு, உலக காரியத்தை விட்டுட்டு இயேசுக்குள் ரட்சிக்கப்பட்ட உடனே என்னவா எங்க வரணும்னு சொன்னா, இயேசுவாண்டை வரணும். இயேசுவாண்டை வரணும்னா பெத்தேலுக்கு வரணும். வேதம் சொல்லுது, பெத்தேல்னா என்னன்னு பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17, 18, 19. அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. பாருங்க, பெத்தேல் என்று சொன்னால் இது தேவனுடைய வீடு அல்லது வானத்தின் வாசல். தேவனுடைய வீடு, சொல்லுங்க, தேவனுடைய வீடு தான் வானத்துக்கு வாசல். பாருப்பா, கவனிங்க, இங்க கவனிங்க, என்ன பண்றீங்க? தேவனுடைய வீடு தான் வானத்தின் வாசல். வானத்துக்கு போறதுக்கு, பரலோகத்துக்கு போறதுக்கு வாசல் எது? பெத்தேல். எதுங்க? யாக்கோபு பெத்தேல்ல படுத்துக்கிட்டு இருக்கிற, திடீர்னு பார்த்தா ஒரு சொப்பனம். பாத்தீங்கன்னா அந்த பெத்தேலுக்கும் வானத்துக்கும் என்ன இருக்கு? ஏணி இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, அந்த பெத்தேல் என்பது ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு வழி, வாசல். சொல்லுங்க, வானத்தின் வாசல். அப்படின்னா என்னன்னா, பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு. சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய, தேவனுடைய, சொல்லுமா, தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு. அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் கர்த்தரை தேடி வரணும். என்ன பண்ணணும்? சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரை தேடணும். சில சொல்லுவாங்க இல்லையா, என்னது, நல்லா கர்த்தருக்குள்ள வந்துகிட்டே இருப்பாங்க, சாவர நேரத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருக்குள்ள வரமாட்டாங்க. எலியா எப்படி தெரியுமா? அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு போய்கிட்டே தான் இருந்தாரு. ஆனா மரிக்கிற தருவாயில பாத்தீங்கன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, நான் இப்ப எங்க போக ஆரம்பிக்கணும்? பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போனா எங்க போகணும்? நானு பெத்தேலுக்கு போகணும். பெத்தேல்னா என்னது? தேவனுடைய வீடு, சபை. சொல்லுங்க, வானத்தின் வாசல், சபை. சொல்லுங்க, சபை. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, தேவனுடைய ஆலயம். இந்த பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே சொல்ல இருக்கிறாரு. தேவன் கொடுக்கறதா நாங்க சொல்லுவோம். நீங்க அனுப்பிச்சு பாத்தீங்களா எலியாவை குறிச்சு பேசுவோன்னு சொல்லிட்டு? ஞானஸ்தானம் எடுக்க முக்கியம் இல்ல, தேவனுடைய ஆலயம் மிக முக்கியம். என்ன முக்கியம்? தேவனுடைய ஆலயம். எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், நீ பரலோகத்துக்கு போகணும்னு சொன்ன உடனே உன்னை எடுத்துக்கொள்றேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நடந்த காரியம் என்ன? நடந்த காரியம் என்ன? ஆண்டவரை இப்பயே எடுத்துக்கன்னு சொல்ல, நீ ஆலயத்துக்கு போயா, உன் கூட யாருக்கு இருக்கு? எலிசாவையும் கூட்டின்னு போ. இப்ப நம்ம பிள்ளைங்களை கூட்டின்னு வந்த மாதிரி பாருங்க, சிஸ்டர் கூட்டின்னு வர்றதே இல்லை 2 வாரமா. விட்டுட்டு நீ நரகத்துக்கு போ, நான் மட்டும் பரலோகத்துக்கு போறேன், நீயும் கூடயே போயிடுவேன். எலியா என்ன பண்றான்? இதுக்கு போகும்போது எலியா கூப்பிடல அவன, ஆனா எலிசாவே சொல்ற, நானும் கூட வருவேன். எங்க வருவேன்? பெத்தேலுக்கு வருவேன். பெத்லகேம் இல்ல, பெத்தேல். பெத்லகேம்னா இயேசு பிறந்த ஊரு, அப்பத்தின் வீடான்னு அர்த்தம். பெத்லகேம் என்று, பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடுன்னு அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த தேவனுடைய வீட்டுக்கு எலியா சொல்றா, நான் போறான்னு சொல்றாரு.
ஆனா அந்த எலிசா சொல்றாரு, நானும் வருவேன், நீங்க என்ன தடுக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த மாதிரி விசுவாசிங்க சபையில விசுவாசிங்க இருக்குதா? இப்போ நம்முடைய குடும்பத்துல கூட நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பத்துல இருக்கிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா, நான் சபைக்கு போறேன், வாயாண்டா, வாயாமா, நீ போன்னு சொல்றேன்னா அர்த்தம் என்ன? பரலோகத்துக்கு டாட்டா காட்டுறன்னு அர்த்தம். எனக்கு தெரியாது, நீ பரலோகத்துக்கு டாட்டா காட்டுறன்னு அர்த்தம். எனக்கு போதும், எனக்கு தெரியப்போ. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிய வேண்டிய காரியம் என்னன்னா, ஸ்தோத்திரம், ஆலயத்தை ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். நீ என்னைக்கு ரட்சிக்கப்படுறியோ, உன் சாவு எங்க இருக்கணும்னா, என் சாவு எங்க இருக்கணும்னா, அன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போயிட்டு தான் பரலோகத்துக்கு போகணும். ஆலயத்துக்கு போயிட்டு தான் பரலோகத்துக்கு போனோம். எலியா பெத்தேலுக்கு போனதுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போனாரா இல்லையா? தூங்கிட்டே இருக்காரு. ஏங்க சாவர தருவாய், வயசாகி போச்சு. இல்ல இல்ல, நீ சபைக்கு வரலன்னா கெட்ட, பரலோகத்தை விட்டுரும், பரலோகத்தை முடிச்சிடும். பரலோகம் நம்மள என்ன பண்ணிடும்? முடிச்சிடும். நரகம் நம்மள முடிச்சிடும். நரகம் நம்மள என்ன பண்ணிடும்? இழுத்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த பெத்தேலை விடவே கூடாது, சபையை விடவே கூடாது. விட்டுட்டீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்ததும் பிரயோஜனம் இல்லை, நீ எது செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் சபையை விட்டுறேன், அது போதும், எனக்கு இந்த பாஸ்டர் சொன்னார் ஞானஸ்தானம் எடுக்க சொன்னாரு, நான் எடுத்துட்டேன், எனக்கு சபைனா என்னன்னு தெரியாதெல்லாம் சொல்லக்கூடாது. நல்ல சபைக்கு தான், சபை போகும்போது தான் அவங்க. ஆகவே என்ன சொல்லுதுன்னா, ஸ்தோத்திரம், எபிரேயர் 10:25 தான் சொல்லுது, சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்க. சபை கூடுதலை விட்டுறக்கூடாது. ஆனா இன்னைக்கு பாத்துங்க, பிரதர் கோச்சிக்க மாட்டீங்களா? பரவாயில்ல. இன்னைக்கு ப்ரோக்ராம்லாம் என்னைக்குதான் வைப்போம் நம்ம? இவரை சொல்ல, சபை ப்ரோக்ராம்ல என்னைக்கு தான் வைப்போம்? ஞாயிற்றுக்கிழமை தான். எப்படி? நம்ம நல்லா சபைக்கு வந்து நிற்போம், நல்லா வருவோம், திடீர்னு பார்த்தா டமால் விழுந்துடும். ப்ரோக்ராம் நம்ம என்னைக்கு தான் சொல்லுங்க? ஞாயிற்றுக்கிழமை. நீங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சீங்கன்னா அல்லேலூயா, நீங்க தேவனுடைய நாளை திருறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஆதியாகமம் 35:1 சொல்லுது, என்ன பண்ணாரா? என்னவா? ஆதியாகமம் 35:1 படிங்க பார்க்கலாம். தேவன் யாக்கோபை நோக்கி, எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து விலகி போகிற போது தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவரே சொல்றாரு, யாக்கோபு மறந்துட்டாரு. யாக்கோபு தான் பேர் வச்சாரு யாருக்கு? அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பேரிட்டாரு. ஆனா இப்ப பெத்தேல மறந்துட்டாரு. உடனே ஆண்டவர் தரிசனமாகி சொல்றாரு, பெத்தேலுக்கு போ, நன்றியா இரு. ஒரு வாழை முழுவதும் கர்த்தர் காத்தாரு, நன்றியா இரு. செத்து போயிருந்தா நம்ம எத்தனையோ தடவை எப்பயோ மண்ணோடு மண்ணா போயிருப்போமே. இந்த மட்டும் வாழ வச்சிருக்கிறாரு, சந்தோஷப்படு. என்னன்னா அழியல, இன்னும் தோத்து போகல, ஆனாலும் வாழ்கிறேன். ஏன்? எல்லாம் தேவ கிருபை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு. அதனால பாருங்க, 6ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் ஆலயத்துக்கு வர்றதுனால, பெத்தேலுக்கு வர்றதுனால என்ன நன்மை பாருங்க. 35:6 ஆதியாகமம். யாக்கோபு டக்குன்னு
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமா 5 பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். ஆ ஆ ஆ தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை தொடராதிருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு நாள் தான் விட்டுட்டேன், இனியாவது புடிச்சுக்கோ. ஒரு வாரம் மிஸ் பண்ணாத, கத்தரை தூத்திக்க ஆரம்பிச்சிடும். சாவர நேரத்துல போயிட்டு அந்த நேரத்துல ஆண்டவரே மண்ணின்னு கேட்காத. இப்பயே உனக்கு கர்த்தர் நல்ல காரியம் கொடுத்துருக்கிறார், புடிச்சுக்குங்க. அல்லேலூயா. ஓகேவா? இன்னும் காரியம் இருக்கு. 12ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஆதியாகமோ முதல்ல ஆபிரகாம் எங்க வந்தார்னா பெத்தேலுக்கு வந்தார். ஆய்க்கு நடுவில் வந்தார். அங்க பிரச்சனைல மாட்டிக்கொண்டாரு. மாட்டிக்கிறதுக்கு அப்புறம் அங்க ஆண்டவர் தப்பி வச்ச உடனே 13ஆம் அதிகாரத்துல மறுபடியும் எங்கதான் வராரு? பெத்தேலுக்கு தான் வராரு. நம்ம நன்றியா இருக்கிற காரியத்தை கர்த்தர் கொஞ்சம் செஞ்சிருக்க மாட்டாரு. உங்களுக்கு நன்மையே செய்யலன் மட்டும் செய்யாதவளை செய்ய, எனக்கு ஆண்டவர் நன்மையே செய்யலன் மட்டும் சொல்றவங்க மட்டும் கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். நன்மையே செய்யலன்னு சொல்றவங்க மட்டும் செய்யலையா பிரதர்? நன்மை உனக்கு செஞ்சுட்டாங்க, நான் கேட்டு அது அர்த்தம். நன்மை செஞ்சாருன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு பழமான அல்லேலூயா பாரு. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பா சோத்திரம், அல்லேலூயா. அப்போ நம்ம நன்மை தீமை வரும்போது கர்த்தர் நம்ம காக்கும் போது பயப்படுறோம். ஐயோ ஆண்டவரே தாங்கப்பா, விடுவிச்ச உடனே விட்டுறான். ஆனா ஆபிரகாம் இப்படி கிடையாது. மறுபடியும் பெத்தேலுக்கு போய் பலி செலுத்துறார். அல்லேலூயா சொல்லுவோமே. எலியா எலிசா பெத்தேலுக்கு போனாங்க. கடைசியா டக்குன்னு சொல்லி முடிச்சிடலாம், கடகன் போயிடலாம். நாம டைம் கரெக்டா ஆயிடும், முடிச்சிடலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சட்டுன்னு படிங்க, டக்குன்னு கடந்து போலாம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எரிகோ, எல்லாரும் சொல்லுங்க எரிகோ. எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோ எரிகோ எரிகோவுக்கு வந்தாங்க. எரிகோ என்றால் எரிகோவுக்கு வர வழியில யார் இருக்கிறாங்க? யார் இருக்கிறது? கல்லர்கள் இருக்கிறாங்க, திருடன் இருக்கிறாங்க. அந்த ஆள் என்ன பண்ணிட்டாங்க? குற்றுயிரா விட்டாங்க. இப்ப எலியா அந்த பக்கம் வராரு, எலிசா வராரு. இப்ப அந்த கல்லனுங்க என்ன பண்ணிருப்பானுங்க? இப்படி யோசிச்சு பாருங்களேன். நெருங்கி இருப்பாங்களா? அடப்பாவி, இந்த மனுஷனா வர்றான், அவன் தலை தெருகி ஓடிட்டு போயிருப்பான். உண்மையா இல்லையா? அந்த 50 பேர் அக்கினி இறக்கி அழிச்ச வந்த மனுஷன் சொன்னான்னு அக்கினி நம்ம சுட்டு எரிச்சு போட்டு ஓடிட்டு இருப்பான். உண்மையா இல்லையா? எலியாவும் எலிசாவும் எரிகோவுக்கு வராங்க. எரிகோ என்றால் பல அர்த்தங்கள் இருந்தாலும் ஒண்ணு வாசனை. சொல்லுங்க பார்க்கலாம். வாசனை, வாசனை சொல்லுங்க. வாசனை, ரொம்ப வாசனையா இருக்கும் அந்த ஏரியா. சொல்லுங்க வாசனை. வாசனை திரவியம் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அருமையானவர்களே, வாசனை. வாசனை என்ன தெரியுங்களா? நல்ல பேரு. வாசனை என்று சொன்னாலும் என்ன அர்த்தம்னா, வாசனைன்னு சொன்னாலும் நல்ல பேரு. துர்நாற்றம், நாற்றம். நாற்றம் சொன்னா என்ன அர்த்தம்? நாற்றம் என்றால் நல்ல வாசனை. துர்நாற்றம் என்று சொன்னா கெட்ட வாசனை. பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணா வாசனை வீசுது. சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா நான் சபைக்கு போகும்போது, மற்ற இடத்துல போகும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம வேலைக்கு போகும்போது சும்மா அழகா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான். இப்போ கூட ஃப்ரெண்டு தான், ஆனால் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, 20-30 வருஷம் ஆச்சு பார்த்தான்.
அவன் சபைக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் மேல் பிஸ்கெட் வாசனை அடிக்கும். அல்லேலூயா. பிஸ்கெட் போட்டு வருவான் அவன். பிஸ்கெட் போட்டு வருவான். பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வாசனை ரொம்ப பிடிக்கும் இல்லையா எனக்கு. அப்படியே பார்த்து அல்லேலூயா. நம்ம சென்ட் அடிச்சுப்போம் இல்லையா. அல்லேலூயா. நான் அந்த பக்கம் போக விருப்பப்படல. அடிக்கிறீங்களோ அடிக்கிறேன், அதை குறித்து எனக்கு தெரியல, நான் விட்டுறேன். நான் அது சைலண்டா விட்டுட்டு போயிடுறேன். ஆனா என்னன்னா நல்ல மதிப்பு உள்ள வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கலாம். மதிப்பா வாழ்க்கை. மதிப்புனா கார் பங்களா வச்சுக்கிட்டு நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுட்டு அந்த வாழ்க்கை கிடையாது மதிப்பு. நம் தேவனுக்காக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ. சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 34:30. டக்குனு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு கடந்து போலாம் சீக்கிரம். ஆதியாகமம் 34:30. பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானிடத்திலும் பெரிசரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணீங்க. அப்படின்னா என்ன வாசனை கெடுக்குன்னா என்ன என்ன பண்ற பேரை என்ன பண்றீங்க நீங்க கெடுக்கிறீங்க. சொல்லுங்களேன். டே உங்க அப்பா பேரை கெடுக்கிறியாடா. நல்ல அப்பா வந்தா பையன் துன்மார்க்கனா உங்க அப்பா பேரை கெடுக்கிறியாடா. துன்மார்க்க அப்பா பையனை துர்ப்பான உங்க அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கிறடா. சொல்லுவாங்களா இல்லையா. ஆனா அப்பா நல்ல மதிப்புள்ள மனுஷன். அது கேரக்டர் சூப்பரான மனுஷன். யாரு? கூடார வாசி குணசாலி. ஆனா இவனுக்கு யாரு? யாக்கோபு. ஏன்னா இவனுக்கு 2 பேர் நம்ம அப்பா பேருக்கு எடுக்கிறாங்க. அவ பேருக்கு எடுக்கிறது சாட்சி இல்லாத வாழ்க்கை தான். சாட்சி உள்ள வாழ்க்கை தான் வாசனை. சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 11:3. வசனம் சொல்லி பட்டக்கிடம் படிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சொல்லுங்க வாசனை. சொல்லுங்க தேவ பயம் தாங்க வாசனை. தேவ பயம். தேவ பயம். எலியாவுக்கு நல்ல வாசனை போகும்போதே இருக்கிற அந்த பரிமள தைலத்தெல்லாம் மேல போட்டுன்னு போல. அந்த காலத்துல பரிமள தைலம் இருந்ததா இல்லையா? இருந்தது. அதெல்லாம் மேல போட்டு போல. எலியா மேல போட்டு போல வாசனையுள்ள இடத்துக்கு போனாங்க. வாசனை சாட்சி உள்ள இடத்துக்கு போனாங்க. சொல்லுங்க வாசனை. தேவ பயம். சொல்லுங்க தேவ பயம். தேவ பிள்ளைகளே, பிலிப்பியர் 4:18 படிச்சு பாத்தீங்கன்னா இந்த வாசனை என்னன்னா எதை குறிக்கிறதுனா கொடுக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். படிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாகவோ தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாகவோ போதும். பாருங்க ஸ்தோத்திரம். 3வது என்னன்னா வாசனைன்னு சொன்னா கொடுக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். காணிக்கை. சொல்லுங்க போல. வாசனை என்னன்னா காணிக்கை. தேவனுக்காக விதைக்கிறது. முதல் காணிக்கை. முதல் வாசனை என்னன்னு சொன்ன சாட்சி உள்ள மதிப்புள்ள வாழ்க்கை. இயேசுவின் பிள்ளை. 2வது தேவ பயம். 3வது காணிக்கை. சொல்லுங்க காணிக்கை. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சுகந்த வர்க்கத்தை ஆண்டவருக்கு செலுத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய பலியில பாத்தீங்கன்னா சுகந்த வர்க்கம் விடுவாங்க. அது வாசனை எழும்பு போல. தேவ பிள்ளைகளே நீங்க செய்யுங்க. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-6 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தேவனை அறிகிற அறிவு என்பது வாசனை என்பது தேவனை அறிகிற அறிவு. எபேசியர் 5:2 சொல்லுகிறது வாசனை என்பது தேவனுக்காக நம்மை ஒப்பு கொடுப்பது. ஆகையினால் தேவ பிள்ளைகளே வாசனையான வாழ்க்கை. சொல்லுங்க வாசனைக்குள்ள வந்துருங்க. சொல்லுங்கப்பா. எங்க வந்துருங்க? பரலோகத்தை நீங்க நெருங்கணும்னா வாசனைக்குள்ள வந்துருங்க. வாசனையான வாழ்க்கைக்குள்ள வந்துருங்க.
இவ்வளவு நாள் நம்ம இடர வச்ச ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவருடைய நாமம் நம்ம நிமித்த தூசிக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை நம்ம கர்த்தருக்காக ஜீவிக்கிற ஜீவியத்தில் நம்ம பார்த்து இடர்றாங்க. அதெல்லாம் ஒரு மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு இனி கர்த்தருக்காக வாசனையாய் வீசுவே. ஹல்லேலூயா. வாசனை வீசுவே, எரிகோலுக்கு வருவேன். ஹல்லேலூயா. கடைசி அவனை சொல்லி முடிச்சிடலாம். கடைசி ஸ்தோத்திரம். நீங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 6-9 வசனம் சட்டுன்னு படிங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒவ்வொருத்தர படிங்க டக்குன்னு. தெரிந்தது. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு ஏலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்றான். ஒரு அல்லேலூயா வேண்டுகிறேன் என்றான். அல்லேலூயா. இப்போ எலியாவும் எலிசாவும் யோர்தானுக்கு வந்துட்டாங்க. சொல்லுங்க பாருங்க, யோர்தான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. யோர்தான். யோர்தான் என்றால் என்ன அர்த்தம்னா இறங்கி பாய்கிற ஆறு. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆறு? இறங்கி பாய்கிற ஆறு. மேல இருந்து இறங்காது. எப்படி அது என்ன பண்ணனா உருண்டு வரும். ரொம்ப ஆழம், ஒரு சில இடத்துல ஆழமா இருக்கும், ஒரு இடத்துல ஆழம் கம்மியா இருக்கும். நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது எங்க எடுத்தாரு? யோர்தான் நதியில் தான் எடுத்தார் இல்லையா? நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13-16 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஞானஸ்நானம் எடுக்கிற ஆள் யாருன்னா இருக்கிறீங்களா இங்க? ஞானஸ்நானம் எடுக்காதவங்க, ஞானஸ்நானம் எடுக்கல ஒண்ணு. அப்புறம் நீ எம்ஜிஆர் மாதிரி காட்டாதான் தூக்குமா கையா. என்ன வயசு உனக்கு? 14ஆமா? 16 16 வயசு. எத்தனை படிக்குது ஏமா? எத்தனை? 16. சரி பரவாயில்ல. இப்ப ஞானஸ்நானம் எடுத்திருக்கணுமே. சரி பரவாயில்ல. நீ உனக்கு என்ன வயசு? 14. சரி, 2 பேர். அப்புறம் அந்த அம்மா இருக்கிறாங்க, கை தூக்குமா. உன்னை சொல்ல, உன்னை யார் தூக்க சொன்ன? இது ஏம்மா லட்சுமி அம்மா கை தூக்குங்க. எடுக்க சொல்ல. 3 பேர் அவ கை போட்டு. அல்லேலூயா. நீங்க எடுத்துட்டீங்களா ஞானஸ்நானம்? எடுத்துட்டீங்களா? வெரி குட். அல்லேலூயா. அப்போ தெரிஞ்சுங்க, இதை முன்ன சொல்லியிருக்கணும். ஆனா நான் இதுலயே சொல்லிடுறேன், ஆர்டர் படியே சொல்லிடுறேன். அல்லேலூயா. முதல்ல ஞானஸ்நானம் எடுக்கணும். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனா விசுவாசித்து, சொல்லு, விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான் அவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான் அவன் ரட்சிக்கப்படுறான். அப்போ அது என்னன்னா, யோர்தான் நதி என்பது எதை குறிக்குதுன்னா ரட்சிப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதை குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. யோர்தான் நதியிலே உங்க அக்கறைக்கு போயிட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணா, யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுத்தாரு. ஆனா இவங்க தான் அந்த நதியிலேயே கடந்து போயிட்டாங்க உள்ள. இது வரல எத்தனை தடவை யோர்தான் நதி பிரிக்கப்பட்டிருக்க? பைபிள் படி 3 தடவை. ஃபர்ஸ்ட் யார் யோர்தான் நதி பிளந்தது? யோசுவா தலைமையிலான அணி. 2வது
எலியா ரெண்டாவது பிறந்த மூணாவது எலிசா. எலியா எடுத்துக்கொண்டப்பட்ட உடனே எலியா மேல் இந்த சால்வை இதே அதிகாரத்தில் இருக்கு, 2ஆம் அதிகாரத்தில், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். மேலிருந்து கீழே விழுந்த அந்த சால்வை முறுக்கி மறுபடியும் அடிக்கிறார். 2ஆம் பிளக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கடைசியா நான் சொல்லி முடிக்க போறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஞானஸ்தானம் எடுக்காதவங்களாம் எடுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்க ரட்சிக்கப்படணும். சொல்லுங்க, ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு யோர்தான் நதி ஞானஸ்தானம் ரட்சிப்பை குறிக்குது. ஆனால் ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட நமக்கு என்ன குறிக்குதுன்னா, சொல்லுங்க, இறங்கி பாய்கிற ஆறு. சொல்லுங்க, மேல இருந்து கீழே இறங்கும். சொல்லுங்க பகல, மேல இருந்து கீழே அப்படின்னா என்ன அர்த்தம்னா தாழ்மை. சொல்லுங்க பார்க்கலாம், தாழ்மை, தாழ்மை, மனத்தாழ்மை. சொல்லுங்க பார்க்கலாம், மனத்தாழ்மை. ஒரு நாளும் பெருமையா இருக்கவே கூடாது. நீ பரலோகத்துக்கு போறோம்னா பெருமையா இருக்க கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் சிலுவையில மரிச்சாரு. இந்த சிலுவை எப்படின்னா, சிலுவை எதை குறிக்குதுன்னா பூமிக்கும் பரலோகத்துக்கும் தொடர்பு உள்ளது. அந்த சிலுவையில அவர் எப்படி மரிச்சாருன்னா, எப்படி மரிச்சாரா, தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி மரிச்சாரா. அப்படி மரிச்சதுனால்தான் அவர் மூலமா அவரை ஏற்றுக்கொள்ற எல்லாரும் பரலோகத்துக்கு சிலுவை வழி என்ன பண்றாங்க, பரலோகத்துக்கு போறாங்க. அது போல தேவ பிள்ளைகளே, உனக்கு எந்த பெருமையும் எனக்கு இருக்கக்கூடாது. சொல்லுங்க, எந்த மேட்டிமையும் இருக்கக்கூடாது. எது கண்ணை வீடு எடுப்பா பார்க்கறது, பெருமையான பேச்சு. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு சிலர் நான் பார்த்துருக்கிறேன், என்கிட்டயே சொல்லுவாங்க, ஒரு சில காரியம் சொல்லி இருக்கிறாங்க. நான் அது அவங்களை பார்த்து சிரிச்சு இருக்கிறேன். அல்லேலூயா. பணம் இருக்கிறதுனால பெரிய ஆள் மாதிரி காட்டுவாங்க என்கிட்ட. இறங்கணும். சொல்லுங்க, இறங்கி பாய்கிற ஆறு. எலியா அவரை போல மனுஷன் இருக்கிறாங்களா? சொல்லுங்க, இருக்கிறாங்களா? அவர் அப்படி போனார்னா ராஜாக்கள் பயப்படுவாங்க. அவரை கண்டு அவனுக்கு யுத்தம் பண்ண அந்த பெரிய பெரிய ஆள் எல்லாம் வர்றாங்க. அவனை பார்த்த உடனே எல்லாம் குஞ்சிட்டானுங்க. ஐயோ, எங்களையும் எரிச்சிட போறீங்க. அப்படி பெரிய ராஜாக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இறங்கி வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, இறங்குங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. திமிரை விட்டு இறங்குங்க. இறங்குற ஆண்டவரை நான் எனக்கு சொல்லிக்கிறேன். என் திமிரை விட்டு நான் இறங்குறேன் ஆண்டவரை. என்னோட பெருமையான பேச்சை விட்டு இறங்குற ஆண்டவரை. அல்லேலூயா. என்னை தாழ்த்துக்கிற ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. எனக்கு கடந்த நாளில் ஒரே காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை படிங்க. இந்த வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். யாக்கோபு 4, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நல்லா கவனிங்க. தேவனுக்கு கீழ்ப்படிதல்னா என்ன தெரியுமாங்க? என்னதுமா தேவனுக்கு கீழ்ப்படிதல்னா? வெரி குட், கண்டுபிடிச்சிட்டீங்க. தேவனுக்கு கீழ்ப்படிதல்னா என்ன அர்த்தம்? பெருமைன்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படியாம. நீ பெருமையா இருந்தீனா தேவனுக்கு கீழ்ப்படியல. நீ தாழ்ந்தினா, நீ தாழ்மையா இருந்தா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ தாழ்மையா இருக்கிறனா தேவனுக்கு கீழ்ப்படியன்னு அர்த்தம். பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? நீ பெருமையா இருந்தீனா, பெருமையின் பிறப்படமை யார் தான்? பெருமையின் பிறப்படமை பிசாசு தான். அவன் வந்துடும் உள்ள. பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் தாழ்மை குறிச்சே பேசுவாரு. அல்லேலூயா. ஆனா அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், தாழ்த்தினா தானே பரலோகத்துக்கு போக முடியும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலுவையில நமக்காக மரித்த ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தன்னை தானே தாழ்த்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா.
தாழ்மையா இருங்க, பொறுமையா இருங்க, சாந்தமான தாழ்மையா இருங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு சாந்தமான தாழ்மை தார ஆண்டவரே, எனக்கு தாழ்மை தார ஆண்டவரே. 2 காரியம் நடந்தது. 1 11ஆம் வசனத்தை படிச்சு முடிச்சிடலாம். 11 என்ன சொல்லுது? எலியா சோத்திரம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. எலிசாவுக்கு இரட்டிப்பான வரம் கிடைக்குது. ஒரு அலையிலேயா சொல்லுங்க. ஒருவேளை நம் காலங்கள் தாமதமாகிறது. எலியாவை போல இன்னும் எடுத்துக்கொள்ள கூட காலம் வரல. ஆனா எலிசாவை போல பயன்படுத்தலாமே. எலிசாவை போல வரங்களை கேட்டு பயன்படலாமே. ஆண்டவருக்காக எதையாக செய்யலாமே. ஆண்டவருக்காக நிக்கலாமே. ஒரு அலையிலேயா சொல்லலாமே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, இதை நீங்க செய்யும் போது பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க. அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானா. எல்லாரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. சோரே நிமிஷம் எல்லாரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. முடிக்கலாம். முதல் எங்க போனாரு? இதுவரையில இருந்த காரியத்தெல்லாம் விட்டுடுங்க. இதுவரையில நம்முடைய வாழ்க்கையில எப்படி எலிசாவுடைய வாழ்க்கையில சோர்வு, பயம் எல்லாம் அப்படியே விட்டுட்டு இப்போ இந்த 4 அனுபவத்துக்குள்ள வந்தாரு. நீங்க இதுவரையிலும் உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா காரியத்தை அப்படியே விட்டுட்டு 4 அனுபவத்துக்குள்ள வாங்க. பரலோக அனுபவத்துக்குள்ள வாங்க. பரலோக அனுபவத்துக்குள்ள எனக்கு தாங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு ரீசன் எப்படியாவது அங்க போய் சேர்ந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பாஸ்டர் ஆயத்தமாகி போக சொல்றாருல, நீங்க போகிற வரையில் இந்த உலகத்துல பயன்படணும். வரங்களை கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சொல்லுங்க. முதல்ல எங்க வந்தாரு? கில்கால் வட்டத்தை விட்டு வெளியே வந்துரு. 2வது பெத்தேல் ஆலயத்துக்கு போ. 3வது எரிகோ வாசனை ஜீவியம். 4வது யோர்தான் ஞானஸ்தானம் அல்லது தாழ்மை. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும்